வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 25வது அதிகாரம் 33வது வசனத்தில் வார்த்தை இப்படியாய் சொல்லுகின்றது. செம்மறிய ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கும் உவமைகளாக பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோக ராஜ்யம் தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்களுக்கு வசமாய் ஒப்பு கொடுத்து இருக்கிறதை குறித்து அவர் விளக்கினதற்கு பின்பதாகவும், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு வருகின்ற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாகவும் இருக்கிறது என்ற வார்த்தைகளை விவரித்து காண்பித்த பிறகும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் அவர் நிறுத்துவாராம். செம்மறி ஆடுகளை பார்த்து ராஜா அவர் சொல்லுகிறார் 34வது வசனத்தில், தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ராஜா, வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாராம். இடது பக்கத்தில் நிற்கிறதான வெள்ளாடுகளை பார்த்து 41வது வசனம் சொல்லுகிறது. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ராஜா, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய ஆக்கினையில் நீங்கள் போங்கள் என்று சொல்லுவாராம். இந்த சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறதான ஒரு கேள்வி, நீங்கள் செம்மறி ஆடுகளா வெள்ளாடுகளா? நம்மை நாமே இன்றைக்கு பரிசுத்தமான அலங்காரத்தோடு கூட தேவ சபைக்குள்ள கடந்து வந்திருக்கின்றோம். நமக்குள்ள இன்றைக்கு ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ளுவோம். நாம் வலது பக்கத்தில் நிற்கின்ற செம்மறி ஆடுகளா அல்லது இடது பக்கத்தில் நிற்கின்ற வெள்ளாடுகளா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு முறை ராபர்ட் லீ என்கின்றதான கான்ஃபெட்ரோ என்கின்ற ஒரு புகழ்பெற்ற இராணுவ தலைவர் பிரயாணப்பட்டு ரயில் பட்டியில் தம்முடைய சோல்ஜர்ஸோடு, சேனைகளோடு, மிக முக்கியமான சேனையின் தலைவர்களோடு ரயிலிலே அவர் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருந்தாராம். ஒரு ஸ்டேஷன் ஒன்று நின்றது. அந்த ஸ்டேஷனில் ஒரு ஏழை பெண்மணி அந்த ரயில் பெட்டிக்குள்ள அவள் ஏறினாள். ஏறி அவள் அங்கும் இங்கும் சுற்றி பார்க்கின்றாள். அந்த ரயிலுக்குள்ள எந்த ஒரு இருக்கையும் காலியாக இருக்கவில்லை. அவளுக்கென்று ஒருவரும் அந்த இடத்தை கொடுக்கவும் முன்வரவில்லை. ஆனபடியினால் அவள் அந்த ரயில் பட்டியல பிரயாணத்துல அவள் அதிகமாய் நின்று கொண்டே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாளாம். இதை கவனித்து கொண்டு இருந்த இந்த புகழ்பெற்ற இராணுவ தலைவர் ராபர்ட் லீ அவர்கள் தம்முடைய இருக்கையிலிருந்து எழுந்திருச்சு தம்முடைய இருக்கையை அந்த ஏழை பெண்மணிக்கு அவர் கொடுத்தாராம். கொடுத்த மாத்திரத்திலே தம்முடைய தலைவர் செய்த இந்த ஒரு காரியம் அவரோடு பயணம் பட்டு வருகின்ற பிற சக வீரர்கள் அதை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு உடனடியாக அவர்கள் எழுந்து நின்று தங்களுடைய இருக்கைகளை தங்களுடைய தலைவராகிய ராபர்ட் லீக்கு அவர்கள் வழங்கினார்களாம். என் சீட்ல வந்து உட்காருங்க, என் சீட்ல வந்து உட்காருங்கள் என்று சொல்லி அவர்கள் வழங்கினார்களாம். அதை பார்த்த அந்த ராபர்ட் லீ அவர்களை பார்த்து சொன்னாராம், வேண்டாம் கனவான்களே, வேண்டாம் ஜென்டில்மேன்,
எனக்கு இந்த ஏழை பெண்மணிக்கு உங்களால உங்களுடைய இருக்கையை வழங்க இயலாத உங்களிடம் இருந்து எனக்காக ஒரு இருக்கையை பெற நானும் விரும்பவில்லை என்று. இந்த சம்பவத்தில் ஒரு ஆழமான அழகான ஆவிக்குரிய உண்மை ஒன்று மறைந்திருக்கின்றது. பிரியமானவர்களே, இறைவனுக்காக நாம் எதையும் செய்ய நாம் முற்படுகின்றோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் நம்முடைய முன்னோர்களினாலும் நம் தாய் தகப்பன்மாரினாலும் வளர்க்கப்பட்டு நல்ல சபைகளில் அங்கத்தினர்களாய் இருக்கிற நம்மை கவனித்து பார்ப்போமே ஆனால், இறைவனுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய மக்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சபைக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு எவ்வளவு நன்கொடைகள் கொடுக்க வேண்டுமானாலும், கோபுரங்களை கட்டி எழுப்புகிறதற்கு எவ்வளவு உதவிக்கரங்கள் செய்ய வேண்டுமானாலும், மிஷனரிமார்களை தாங்குகின்றதற்கு நாம் எவ்வளவாக நாம் செலவு செய்யவோ நாம் ஆயத்தமாய் இருக்கின்றோம். ஒரு முறை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை வைத்து கடந்த 2015 வருஷம் சென்னை பட்டணத்தில் MCC பள்ளி மைதானத்தில் ஒரு கூட்டம் ஒன்றை நான் ஒழுங்குபடுத்தி இருந்தேன். அந்த கூட்டத்திற்கு 2ஆம் நாள் கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருந்தார்கள். காணிக்கை பெட்டி நிரம்பி காணப்பட்டது. காணிக்கைகளை ஜனங்கள் வந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் குவியலாய் காணிக்கைகளை செலுத்தி இருந்தார்கள். அந்த காணிக்கைகளை எண்ணின எங்களுடைய உடன் ஊழியர்கள் சொன்னார்கள், உள்ள தங்க வளையல்களும் காணிக்கை பைக்குள்ளே கிடந்தது என்று சொல்லி. ஒரு முறை நான் ஊழியத்திற்காக ஒரு கிராமத்திற்கு கடந்து சென்றிருந்தேன். ஊழியத்திலே என்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து விட்டு தேவ சபைக்காக ஜெபித்து விட்டு அமர்ந்த பிறகு, சபை முடிந்த பிறகு சில பெண்கள் என்னிடத்துல வந்தார்கள். அதுல ஒரு பெண்மணி தம்முடைய கைகளில இருந்த வளையல் ஒன்றில 2 வளையல்களில ஒரு வளையலை கலட்டி என் கைகளுக்குள்ள திணித்து வைத்து, இதை ஊழியத்திற்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? தேவனுக்காக எதையாவது செய்துவிட வேண்டும். தேவனுக்காக நமக்கிட்ட இருக்கிற சகலவற்றையும் அவருக்கு காணிக்கையாய் வழங்க வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு உள்ளத்தின் ஏக்கமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது. அறுப்பின் பண்டிகை நாட்களை நாம் சபைகளில கவனித்து பார்ப்போம். கொடுப்பதில சளைக்காதவர்கள் நாம் தான். கொடுப்பதில, கர்த்தருக்கு கொடுப்பதில சளைக்காமல் கொடுக்கிறவர்கள் நாம் தான். எவ்வளவு வேணாலும் ஆசீர்வாத தட்டுக்காக நம் குடும்பம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அர்ப்பின் பண்டிகைக்காக, கர்த்தருக்காக எதையாவது நான் செய்துவிட வேண்டும் என்று ஏலங்களை எடுக்கிற ஜனங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோசே என்கின்ற ஒரு மனிதன் ஆதி அப்போஸ்த காலத்துல அவள் வாழ்ந்தானா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36, 37 எடுக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, இந்த யோசே என்கின்ற இந்த மனிதன் தனக்கு உண்டான எல்லா நிலத்தையும் விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில அவன் வைத்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதனால தான் சொல்லுகிறேன், சபைக்கு கொடுக்கிறதற்கு, ஊழியர்களுக்கு கொடுக்கிறதற்கு, கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கு, ஆலயங்களை நாட்டுகிறதற்கு நாம் மிகவும் பிரயாசப்பட்டு அதிகமாய் கொடுக்கின்றோம். ஆனால் அதே வேதத்துல பார்க்கின்றோம், லாசரு என்கின்ற ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டின் வாசலில கேட்டுக்கு வெளியே நின்று கொண்டு அனுதினமும் அவன் வீட்டிலிருந்து தூக்கி எறியப்படுகின்ற குப்பைகளிலே பொறுக்கி தன் வயிற்று பசியை தீர்த்து கொண்டிருந்த மனிதனுடைய சம்பவத்தில் வேதம் சொல்லுகிறது, உள்ளே இருந்த ஐஸ்வர்யவானுக்கு கர்த்தரை நினைக்க நேரம் இருந்திருக்குமோ என்னவோ, ஆனால் லாசருவை நினைக்க நேரம் இல்லாமல் போனது. நல்ல சமாரியன் என்கின்ற நம்ம சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம்.
நடந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் அறிந்ததே. அந்த அடிபட்டு துன்பத்தில வேதனைப்பட்டு இன்னல் பட்டு காணப்படுகிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற அங்கு எவரும் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐயா எனக்கு பிச்சை போடுங்கள் என்று ஒருவேளை அந்த கண் தெரியாத குருடன் பர்த்திமேயு சொல்லியிருக்க கூடும். ஐயா எனக்கு பிச்சை போடுங்கள், என் கண்கள் தெரியாமல் நான் அவதிப்படுகிறேன் என்று சொல்லி இருக்க கூடும். ஆனாலும் அந்த கண் தெரியாத குருடனுக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவரும் முற்பட்டு வந்தது இல்லை. 38 வருஷமாக பெரும்பாடில்ல, பயங்கரமான வியாதியில கொஞ்சமும் நகர்ந்து போகி அந்த குளத்திற்குள்ள இறங்கி தன்னை குணமாக்கி கொள்ள முடியாத வண்ணமாய் ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் அவன் குளத்தின் அருகிலே நின்று கொண்டிருந்தானே. அவன் அருகிலே எத்தனையோ நபர்கள் வந்திருக்க கூடும், போயிருக்க கூடும். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை, அந்த சுகவீனமான வியாதியஸ்தனை ஒருவனும் உதவி செய்கிறதற்கு முன் வரவில்லை. இதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவமாயிருக்கிறது. ஏதோ வேதத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள் அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாமும் கூட அநேக நேரங்களில அப்படிதான் கடந்து போய் விடுகின்றோம். ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு அந்த வேண்டாத வேலை என்று சொல்லி ஒதுங்கி போகிறோம். அதிகமாய் பிச்சைகளை கேட்டுக்கொண்டு வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிச்சைக்காரர்கள் மேல நம்முடைய இயல்பான அன்பு, இரக்கம், தயவு அவர்கள் மேல காட்டப்படுவது இல்லை. ஆனால் வானலாவ கட்டப்படுகின்ற ஒரு சர்ச் டவருக்காக, சபையின் கோபுரத்திற்காக சபை மக்கள் எவ்வளவாய் பிரயாசப்படுகின்றோம். முழுக்க முழுக்க திருச்சபை மக்களுடைய சொந்த காணிக்கைகளினாலதான் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றது. ஆலயங்களுடைய கோபுரங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றது. தேவனுடைய ஆலயம் தேவைதான். கர்த்தருக்கு ஒரு ஆலயம் தேவைதான். தேவ ஜனங்கள் கூடி வருகிறதற்கு ஒரு ஆலயம் தேவைதான். ஆனாலும் அதை காட்டிலும் மேலாக கர்த்தர் எதையோ ஒன்றை சபைகளில, திருச்சபைகளில, கிறிஸ்துவ மக்களின் மத்தியில கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். He wants us to do something for him. He expects something that we need to do for him. அது என்னது? வேதம் சொல்லுகின்றது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 50வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உன்னதமானவரின் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். அப்படியானால் கைகளினால செய்யப்பட்ட ஆலயங்களில வாசமாய் இராத உன்னதமானவர் எங்கு வாசமாய் இருக்கிறார்? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அதற்கு வேதம் விடை கொடுக்கின்றது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலும் 17வது வசனத்திலும் பார்க்கின்றோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தான் தேவன் தங்குகின்ற ஆலயம். திருச்சபை மக்கள் ஓரிடத்துல கூடி வரவும் தேவனை ஆராதிக்கவும் கட்டிடங்கள் நிச்சயமாகவே தேவை. சபை நிச்சயமாகவே தேவை. தேவ ஆலயங்கள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆராதிக்கிற ஸ்தலமாய் இருப்பதற்கு அது நிச்சயமாய் தேவை. ஆனாலும் கர்த்தர் அங்கு செய்யப்படுகின்ற கோபுரங்களுக்காக, உயர்ந்த கோபுரங்களுக்காக செய்யப்படுகின்ற ஆடம்பரமான செலவுகளை தான் கர்த்தர் இந்த வேளையில வெளிப்படுத்துகின்றார். ஆடம்பரமான செலவு, ஆடம்பரமாக
நம்மளுடைய பண்டிகை நாட்களை கொண்டாடுகிறதற்கும் ஆடம்பரமாக ஆலய பிரகாரங்களில நாம் செலவிடுகின்றதையும் தேவன் விரும்புகிறாரா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். திருச்சபையின் பிள்ளைகள் சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை இங்கு நினைவு படுத்தப்படுகின்றது. வேதம் நாம் வாசித்தோமே, மத்தேயு 25வது அதிகாரத்துல செம்மறி ஆடுகளை குறித்து வெள்ளாடுகளை குறித்து நாம் பார்த்தோமே. 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையில் பார்ப்பீர்களே, ஆனால் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் அவர் நிறுத்துவார். இங்கு 2 கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். 2 கூட்டம். ஒரு கூட்டத்தின் பெயர் செம்மறி ஆடுகள், ஒரு கூட்டத்தின் பெயர் வெள்ளாடுகள். 2ம் ஆடுகள் தான். நல்லா கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் 2ம் ஆடுகள் தான். ஆடுகள் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் திருச்சபையினர். நீங்களும் நானுமே அந்த ஆடுகள். இப்பொழுது வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற சேர்க்கப்பட்டிருக்கின்ற செம்மறி ஆடுகளை மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வல்லமை பொருந்தினவராய் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்துல வீற்றிருக்கும் பொழுது வலது பக்கத்துல நின்று கொண்டிருக்கிற செம்மறி ஆடுகளை பார்த்து அவர் சொல்லுவாரா, வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நான் பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவனாய் நாங்கள் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உமக்கு உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்துல வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். செம்மறி ஆடுகள் என்றால் என்ன? செம்மறி ஆடுகளை பார்த்து ராஜா இத்தனை அழகாய் நீதிமான்களை புகழுவதாக, அவர் பிரமிக்கத்தக்கதாக, நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், உண்ண உணவு இல்லாமல் இருந்தேன், உடுக்க உடை இல்லாமல் இருந்தேன், வியாதியாயிருந்தேன், நான் காவலில் அறையப்பட்டேன், என்னை விசாரிக்கும்படியாய் வந்தீர்கள் என்று சொல்லி மிகவும் கரிசனையாகவும் மகிமை பொருந்தினவராகவும் அவர் அங்கு சொல்லுகின்றார். செம்மறி ஆடுகள் யாரு? செம்மறி ஆடுகள் என்றால் ஆவிக்குரிய ரகசியம் என்ன? இயேசு என்கின்ற மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவைகள் தான் செம்மறி ஆடுகளாய் காணப்படுகின்றது. வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை
காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை. நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. நடைபெறும் இடம் வினியாட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.